கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். இவ்வளவு நாளா பார்த்தீங்கன்னா குரு வக்கரத்தில் இருந்த பிரச்சனைகள் இருந்தது, பணவரவு கொஞ்சமாக இருந்தது, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தது. ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்தது. இப்போ பார்த்தோம்னா கேது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். 12ஆம் இடத்துக்கு போனதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பார்வையும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலையின் மூலியம் ஏற்றம் கிடைக்கும், ஏற்றம் மூலியமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில், அது தவிர பூமி சம்பந்தமான தொழில்களில் இருப்பவங்க, நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் இருப்பவங்க சற்று பொறுமையாக இருக்கிறது நல்லது. கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அதை தவிர இந்த ஃபேஷன் டெக்னாலஜி, அதை தவிர ஏரோஸ்பேஸு, கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான காற்று சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்க, காற்றின் மூலியமாக ஒலி பெருக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் அபரிமிதமான யோகத்தை கொடுக்க போகிறாங்க. எல்லா விதமான விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு வெற்றி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. மொத்தத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஒரு பெரிய ஆனந்த தாண்டவமாக இருக்கும்.